முருங்கைக்காய் பிஞ்சு முருங்கைக்காவை எடுத்துருக்கிறேன். ஒரு விரல் அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முருங்கைக்காவை ஆவிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவிலே வேக வச்சு நம்ம பொரியல் செய்யும்போது முருங்கைக்காய் ரொம்ப கனிஞ்சு போகாமல் இருக்கும். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5-6 பூண்டு பல் தட்டி போட்டிருக்கிறேன். 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு தேங்காய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த தேங்காய் பூவையும் ஆட் பண்ணி கிளறி விட்டு 1 நிமிஷம் கழித்து நம்ம அவிச்சு வச்சுருந்த முருங்கைக்காவையும் போட்டு நம்ம பிரட்டி விட்டுற வேண்டியதுதான். நல்ல ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் உடஞ்சே போகாது. அவிச்சு ஆவியில் வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக வத்தல், ஜீரகம், சோம்பு போடுங்க. இல்லை உங்கள்கிட்ட இட்லி பொடி இருந்தால் கூட அதை ஒரு 1/2 ஸ்பூன் தூவி விட்டு இறக்குங்க. நல்ல மணமான முருங்கைக்காய் பொரியல் ரெடி.